ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி vlog என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை. சிக்கன்னாலே எல்லாருக்கும் இஷ்டமாக தான் இருக்கும். நாட்டுக்கோழினா சொல்லவா வேணும். இது ஒயிட் ரைஸ், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரைக்கு டொமேட்டோ ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. நீங்கள் ஒரு அரை தக்காளி ஆட் பண்ணால் கூட ஓகே தான். இப்போ பாருங்கள், டொமேட்டோவும் நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கோழியோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். நான் இதுக்கு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மசாலா எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது இந்த நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கிளாஸ்க்கும் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கோழியிலேருந்தே தண்ணி விடும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இது ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஒரு விசில் விட்டு சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ஸ்டீம்லாம் போயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. பாருங்கள், நம்ம வாட்டர் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணோம், ஆனாலுமே இன்னும் கொஞ்சம் வாட்டர் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னும் நல்லா வதக்கிடுங்க. இருக்கிற வாட்டரெல்லாம் கோழி நல்லா அப்சார்ப் பண்ணிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கசந்து போன மாதிரி டேஸ்ட் வந்துடும். இது கூட கொஞ்சம் பச்சையான கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நம்ம கிரேவி நல்லா சுருள வதங்கி வந்துருச்சு. இருக்கிற வாட்டர் எல்லாமே நல்லா அப்சார்ப் ஆகி நல்லா வந்துருச்சு. பாருங்கள், கிரேவி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நாங்கள் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கார்னரில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.